ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சில்லி பரோட்டா குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டிலையே சாஃப்டாக மெத்துவாக பரோட்டா போட்டுக்கலாம். கடையில் வாங்குகிற பரோட்டாவும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பேக்கெட்டில் ரெடி டு ஈட் பரோட்டாஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே தோசைக்கல்லை வச்சு நார்மலாக பரோட்டா எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், பரோட்டா கடையில் வாங்கினீங்க அப்படின்னா பாத்திரங்களை எடுத்துகிட்டு போயிடுங்க. பிளாஸ்டிக் பேப்பரில் பேக் பண்ணி வாங்காதீங்க. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள், பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதில் நீங்கள் கேப்சிகம் கூட ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பரோட்டாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சிசர்ஸோ நைஃபோ யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரத்தில் சூடு பண்ணி பட்டர் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பட்டர் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா துண்டுகளை அதில் போட்டு நல்ல மிதமான சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு அந்த பரோட்டாவோட லேயர்ஸ் வந்து பட்டரில் ரோஸ்ட் ஆகிற ஸ்மெல் வந்து நமக்கு வந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த லேயர்ஸ் லைட்டாக ரோஸ்ட் ஆகிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு அகலமான பாத்திரத்தில் நம்ம இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதையும் பட்டர்லேயும் ரோஸ்ட் பண்ணலாம், இல்லை ஆயில்லையும் பண்ணலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய சாஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் ஆப்ஷனல் தான், பட் சில்லி பவுடர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு 50 ml தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு கிரேவி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா துண்டுகளை இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விடுங்க. பரோட்டா அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆன உடனேயும் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். கொத்தமல்லி இலை தூவி ஆனியன் ரைத்தாவோட டேஸ்ட் பண்ணுங்கள். சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, பட் இது வந்து ரொம்ப குயிக்கான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.